1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு பல சூழ்நிலையில நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். பல காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே நடக்காமல் நீங்கள் தனிமையாய் நின்று கொண்டிருக்கலாம். நான் தனித்து நிற்கிறேனே, இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கை தனிமை நிலையில இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்க காரியத்துல உங்களுக்கு உதவி செய்வார். என்னென்ன காரியம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்து, ஒத்தாசை செய்து, உங்களுக்கு துணை நின்று, உங்களுக்கு அனுகூலம் செய்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற தகப்பனா இருக்கிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை நடத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை காப்பாற்றுவேன். உன் திருமண காரியங்கள்ல உனக்கு உதவி செய்வேன். எந்தெந்த காரியத்துல நீ தடுமாறி நிற்கிறாயோ, எந்தெந்த காரியத்துல வழி தெரியாமல் திகைத்து நிற்கிறாயோ, எந்தெந்த காரியத்துல நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அதுல நான் உன் கூட இருந்து நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு மனிதன் உங்களை கைவிட்டிருக்கலாம், உறவுகள் உங்களை கைவிட்டிருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கைவிடப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையிலே தனித்து போய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பை பார்க்கிறார், உங்களுடைய ஆதங்கத்தை கர்த்தர் பார்க்கிறார், நீங்கள் திகைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்க கூட இருந்து எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்தி தருவார். எல்லாவற்றையும் மேன்மையாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். எல்லாவற்றையும் அற்புதமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். எந்தெந்த காரியம் எனக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். அதிலே கர்த்தர் உங்களுக்கு முன் நின்று உங்கள் காரியங்களை சரி செய்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வைப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் தனித்து விடப்பட்டிருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், துணையின்றி இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இருந்து காரியங்களை நடத்தி எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.